நான் பெருசா நியூஸ்லாம் பார்க்க மாட்டேன். பட் ஆனா என் காதுக்கு வர ஒரே நியூஸ் என்னன்னா, தங்க விலை ஏறிருச்சுன்னு அந்த நியூஸ் தான். நான் வேற என் பர்த்டேக்கு வந்து அழகா ஒரு செயின் வாங்கலாம் அப்படின்னு பிளான்ல இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு மினிமலா போனா ரொம்ப பிடிக்கும். பட் என் ஃபேமிலியோட போனா நல்லா தடிமனா வந்து உறுதியா இருக்க மாரி தான் எப்பயும் சஜஷன் பண்ணுவாங்க. நான் சொல்ற சாய்ஸ்லாம் கன்சிடரே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சாய்ஸா போ அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. பட் என் ஹஸ்பண்டோட போனா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாம் அப்படின்னு போயிட்டேன். போனோன்னே ஆஸ் யூஷுவல் காஃபி ஜூஸ்லாம் கேட்டாங்க. நாங்கள் வெக்கமே இல்லாமல் காஃபி குடித்தோம். பட் எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் கிடைக்கல. அதனால் கோல்டு ஸ்கீம் மட்டும் மந்த்லி கட்டுற மாதிரி நல்லா இருந்துச்சு ஸ்கீம். அதனால் அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் மன வருத்தமாக இருந்துச்சு. அதனால் ஸ்நாக்ஸ் கடைக்கு கொண்டு போய் என் ஹஸ்பண்ட் விட்டுட்டாங்க. இவ்வளோ வாங்கி தராங்கன்னு பார்த்தா என்னை பே பண்ண விட்டுட்டாங்க. என்னடா வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமாக உள்ளே போய் பார்த்தா அந்த தேன் மிட்டாய் இருந்துச்சு. என்னடா இது தேன் மிட்டாய் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உனக்கு பாரு இவ்வளோ சிப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். நாங்கள் இதை நொறுக்குனா கால் இதாக வரும். ரொம்ப டைம் ஆயிடுச்சா, வீட்டுக்கெலாம் போய் சமைக்க முடியாது. பார்த்தா சிக்கன் தொங்கிட்டு இருந்துச்சு. ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனோடனே எனக்கா கண்ணை கட்டி டேரெக்டாக வெஜ் ஸ்டைலுக்கு கொண்டு போய் விட்டுடா அப்படின்னு என் ஹஸ்பண்டு சொல்லிட்டேன். அப்புறம் நிறைய வெரைட்டியில் அந்த தோசை இருக்கும்ல, அது இந்த மினி வீட்டிலாம் இருந்துச்சு. சரி வெஜ்ஜு ஒரு நாள் நல்லா ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் வெஜ்ஜெலாம் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு யோசிப்பேன். என்னன்னு தெரில, இன்றைக்கி எனக்கு ரொம்ப தோசை சாப்பிட்ணும், அந்த ரோஸ்ட் கிரேவிங்ஸ் வந்துருச்சு. அப்புறம் அந்த மசாலா தோசை இருக்கும்ல, அதுதான் சொல்லியிருந்தேன். என்ன ஒரு காமெடினா, எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் ஒரு கறி விருந்து அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருந்துச்சு. பார்த்தா அவ்வளோ வெரைட்டியில் இருந்துச்சு. வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி இளநீர் பாயசத்தோடு வந்து இன்றைக்கி டே முடிச்சிட்டோம். ஆனால் வந்து ஒர்த்தாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு.